அன்பான அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அழகான ஆசை. என்ன ஆசை? எல்லாருமே ஆரோக்கியமாக வாழணும். அந்த ஆசை நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதற்காக வழிமுறையெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோன்னா, அது நடைமுறையில் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ தினமும் என்ன பண்ணால் ஒரு சத்தான டானிக் சாப்பிடணும். இந்த டானிக்கெல்லாம் வெளியிலலாம் வாங்கி சாப்பிட வேண்டாம், நம்மக்கிட்டே இருக்குது. அது வெளியில் விலைக்கெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியதே கிடையாது. உறவுகள் மேம்படணும். நம்ம உறவுகள்லாம் எப்படி மேம்பட்டு ஒற்றுமையாக இருக்கணும்னா, குடும்பத்திலும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, மனித உறவுகள்லேயும் சரி, விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கணும். அப்படி ஏற்பட்ட விரிசல்கள் மேலும் பெருசாகாமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவன், அந்த அகந்தையை விட்டுடணும் முதல்ல. அப்புறம் அர்த்தம் இல்லாமலும் பின் விளைவு அறியாமலும் பேசிட்டே இருக்கிறத விட்டுறணும். எந்த விஷயத்தையும் சரி, பிரச்சனையும் நாசுக்காக கையாளணும். சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்தித்து தான் ஆகணும். அது நம்ம வளர்ந்துக்கிடணும். அது மாற்ற முடியாது இல்லையா? எல்லோர்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு சம்மந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம கருத்தில் உடும்பு பிடியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி அவங்க சொல்கிறதையும் கேட்கணும். மற்றவங்களுக்குரிய மரியாதை காட்டணும். இனிய இதமான சொற்களை பயன்படுத்தணும். புன்முறுவல் காட்டணும். சில அன்பு சொற்களையும் சொல்லலாம். நேரம் இல்லை எனக்கு, அதே மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்தவங்க முதல்ல இறங்கி வரட்டும், அப்படி காத்திருக்கக்கூடாது. நாமளே பேச்ச துவங்கினாதான் அப்போ தான் அவங்க சரி அது மாறுவாங்க. ஆரோக்கியமாக இருக்க தினசரி நம்ம ஒரு டானிக் சாப்பிடணும்னு சொன்னோம்லே, அந்த டானிக் என்னென்னா நல்ல எண்ணங்கள். அந்த டானிக்கை நல்லா குடிச்சுக்கணும். அப்புறம் இனிமையான பேச்சு, அது ஒரு டானிக். அன்பான இரக்கமான பார்வை, இந்த மூணுமே டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோன்னா, சாப்பிட்றது என்ன அதே மாதிரி நமக்கு தான் இருக்குது. எல்லாமே நம்ம உருவாக்கிடணும். கெட்டதே நம்ம நினைக்கக்கூடாது, நல்லதே நினைப்போம். நாமளும் நல்லா இருப்போம், நம்ம உறவுகளும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அவங்க என்ன தான் தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணாலும் இனிமையாக பேசணும். அன்பான இரக்கமான பார்வையில் நடந்தோன்னா, இப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மகிழ்ச்சியாக உறவுகளில் நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். அதுதான் நமக்கு நோயற்ற வாழ்வு கொடுக்கும். மன உளைச்சல், கவலை அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். எல்லாருமே மகிழ்ச்சியாக ஃபாலோ பண்ணி சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். இந்த பதிவு பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாருக்குமே நன்றி கலந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. குட் பை. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.